நத்தம் டு திண்டுக்கல் போகிற ரோட்டில் கோபால்பட்டி ஊர் இருக்கும். ஊர்லேருந்து லெஃப்ட் சைடு பார்த்தா அந்த போர்டிலேருந்து உள்ளே போனீங்கன்னா அஞ்சூர்லி ஊர். இந்த போர்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது தாளக்காடு ஊர் எதுன்னு கேளுங்க. அந்த டேங்க்லேருந்து உள்ளே என்ட்ரு ஆகணும். உள்ளே என்ட்ரு ஆனீங்க அப்படின்னா யாருமே யூஸ் பண்ணாத ஒரு டார்க் ஃபாரஸ்ட் வந்துடும். எப்படி இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ இந்த ரோடு தெரியாது, எங்கிட்டு போகுதுன்னு தெரியாது. எனக்கு கேட்டால் எல்லாமே ரைட்லேயே எடுக்கக்கூடாது, எங்கேயுமே லெஃப்ட் போகாதீங்க, ரைட். சரியான ஆஃப் ரோடுங்க. எனக்கு கூட பார்க்கலாம் எப்படி ஒரு ஆஃப் ரோடு இருக்குன்னு. எமகா கவாத்து எமகா. இந்த ரூட்டில் யாருமே ட்ரை பண்ணதில்லை. போகிற வழி எல்லாமே அட்வென்ச்சருக்கும் ஆஃப் ரோடுக்கும் பஞ்சமே இருக்காது. ரோடு டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஃப் ரோடு இல்லை அட்வென்ச்சரான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரைட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரோட்டு வழியாக போங்க. ஆனால் நான் மஸ்ட்டு ட்ரை பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ரோட்டு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. அஞ்சூலிப்பட்டிலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆஃப் ரோடு ஓடிட்டு வந்தோடனே தாளக்காடு வந்துடலாம். தாளக்காடுலேருந்து அப்படியே ரைட் எடுத்தோன்னா அப்படியே டேரெக்டாக அந்த ரூட் வந்துடும். யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அங்கங்கே பிரியும் ரோடு. ஆமாம், நாங்கள் வந்தோன்னு யாரும் வராதிங்க, தெரிஞ்சவங்க இருந்தால் மட்டும் வாங்கலாம். உங்களோட ஆஃப் ரோட் பைக் இருக்குன்னா மட்டும் இந்த ரூட்டை ட்ரை பண்ணுங்கள், இல்லைனா போகாதீங்க. இதில் நீங்கள் டேரெக்டாக ஃபன் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா டேரெக்டாக சிறுமலை சிவன் கோயிலுக்கு போயிடும், புதூர்ன்ற ஏரியாவுக்கு போய் முடிஞ்சிடும். ஸ்டே டியூன்.